ஓம் ஸ்ரீ குருவே நமக. தற்போது உலகத்தில் முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், உலகத்தில் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் கோவிட்-19 என்ற நோய் தாக்குதல். இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்குதலால் உலகில் உள்ள பல நாடுகளில் உள்ள மக்கள் பெரும் பாதிப்பை அடைகின்றனர். பெருமளவில் மக்கள் இறக்கின்றனர். இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்குதல் சைனாவில் ஆரம்பித்து தாய்லாந்து, கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரேசில், இத்தாலி, ஸ்பெயின், UK, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா போன்ற பல நாடுகளுக்கும் பரவி, மேலும் உலகிலுள்ள பல நாடுகளுக்கும் பரவி பலதரப்பட்ட மக்கள் இந்த நோயால் பாதிப்பை அடைந்துள்ளனர். மேலும் அதிக அளவில் மக்கள் இறக்கின்றனர். இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்கத்தால் மனிதனின் நுரையீரல் முழுவதும் நீராலும் சளியாலும் நிரப்பப்பட்டு மூச்சு திணறலாகி மக்களுக்கு இறப்பு நேருகின்றது என ஆய்வறிக்கை சொல்லுகிறது. துரதிர்ஷ்டவசமாக தற்போது அமெரிக்காவில் இந்த நோய் தாக்கத்தால் மக்கள் பெருமளவு பாதிப்பை சந்திக்கின்றனர். அதிக அளவில் மக்கள் உயிரை இழந்திருக்கின்றனர். இதனால் ஏற்பட்ட பொருளாதார முடக்கம் மறுபுறம். இப்படி இருக்கும்போது இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்கத்தை விட மிகப்பெரிய பிரச்சனை, மற்றொரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் உள்ள பல நகரங்களில் இந்த பிரச்சனையால் வன்முறையும் கலவரமும் வெடித்திருக்கின்றது. அதாவது பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்காவில் உள்ள ஒரு நபர் அங்கே உள்ள ஒரு கடையில் $20 கள்ளப்பணத்தை மாற்ற முயன்றதாக கூறி அந்த நாட்டு காவலர் ஒருவரால், அந்த நாட்டு காவலர்களால் பொதுவெளியில் விசாரணையின் போது அல்லது கை விலங்கிடும் பொழுது கீழே படுக்க வைத்து அவர் தப்பித்து செல்லாதிருக்க அவருடைய கழுத்தில் அந்த காவலரின் முழங்கால் அழுத்தி பிடித்து கொள்ள அந்த நபரோ மூச்சு விட முடியவில்லை என்று கூறிக்கொண்டே இறந்துவிட்டார். இந்த நிகழ்வு இனப்பிரச்சனையாக மாற்றப்பட்டு மிகவும் பெரிய கலவரமாக வெடித்துவிட்டது. எதிர்ப்பாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி திரண்டு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையே தாக்க முற்படும் அளவுக்கு மிக பெரிய கலவரம் என்றால் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். சரி, இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்குதலுக்கும் அந்த நபருடைய இறப்புக்கும் ஜோதிடவியலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். பொதுவாக கோவிட்-19 என்ற ஒரு நோய் தாக்கத்தால் மனிதனுக்கு மூச்சு திணறலால், இயல்பான ஒரு மனிதனுக்கு மூச்சு திணறலால் இறப்பு நேரிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. தற்போது இறந்த அந்த நபரும் கடைசி கட்டத்தில் மூச்சு திணறல் என்று சொல்லிக்கொண்டுதான் உயிரை விட்டிருக்கிறார். ஆக இந்த மூச்சு திணறல் என்ற ஒரு பாதிப்பு இந்த இரு நிகழ்வுகளிலும், இந்த இரு விஷயங்களிலும் பொதுவான ஒற்றுமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது ஏன் இந்த மூச்சு திணறல் என்ற ஒரு பாதிப்பு ஏன் இப்படி இரண்டு விஷயங்களிலும் பொதுவான ஒன்றாக அமைந்துவிட்டது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். அதற்கு ஜோதிடவியல் படியான கிரக அமர்வுகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். கோச்சாரத்தில் ராகு தற்போது மிதுனத்தில். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. மிதுனத்தின் சொந்தக்காரர் புதன் ஆகும். இந்த புதன்
கழுத்துக்கு காரணகர்த்தா. அதாவது உடற்கூறு ஜோதிடவியல் படி மிதுனம் என்ற ராசி அல்லது அந்த ராசி அதிபதியின் புதன் இவற்றுக்கு கழுத்து என்பது ஒரு காரகத்துவமாக விளங்குகிறது. அதை தவிர்த்து ராகு என்பது கருப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. மேலும் இதே ராகு திருட்டு, கொலை போன்ற மற்ற விஷயங்களுக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் நாம் அதை ஒரு காரகத்துவமாக பொருள் கொள்ளலாம். இந்த புதன் என்பது ஒரு கடை வியாபாரத்தையும் குறிக்கக்கூடியது. பொதுவாகவே ராகு அல்லது ராகுவால் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. உலகம் முழுவதும் பெரிதாக பேசப்பட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியது. தற்போது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வும் இப்படித்தான் மிக பெரியதாக மாற்றப்பட்டு விட்டது. அடுத்து கோச்சாரத்தில் உள்ள ராகு, மிதுனத்தில் கோச்சாரத்தில் உள்ள ராகுவுக்கு திரிகோணத்தில் தற்போது கோச்சார செவ்வாய் கும்பத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த செவ்வாய் காவல் மற்றும் இராணுவத்துக்குரிய கிரகமாகும். இந்த செவ்வாய் தற்போது இருப்பது கும்பத்தில். இந்த கும்பத்துக்கு அதிபதியாகிய சனி முழங்காலுக்கு, உடற்கூறு ஜோதிடவியல் படி முழங்காலுக்கு காரகத்துவம் உடைய ஒரு கிரகமாகும். ஆக சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் உலகில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை கிரக அமர்வுகள் தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன. மேலும் தற்போது கோச்சாரப்படி செவ்வாயும் ராகுவும் திரிகோண சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் இந்த செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றனர். இத்தகைய கிரக அமர்வு உலகில் நெருப்பு, மின்சாரம், கதிர்வீச்சு, விஷம், கலவரம், கொள்ளை, திருட்டு, விபத்து, பூச்சிகளால் தொல்லை போன்ற பல வகையான பிரச்சனைகளை நிகழ்த்தி காட்ட வல்லன என்பதை கூறிக்கொள்ளவே இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். சரி, இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்கத்தினாலும், இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்கத்தில் மற்றும் இந்த நபரின் இறப்பு இந்த விஷயத்தில் பொதுவாக மூச்சு திணறல் அமைந்ததுக்கு காரணம் என்ன? ராகு, கேது தற்போது மிதுனத்திலும் தனுசுவிலும் இருக்கிறார்கள். அவர்கள் ராகு, கேது என்பது எப்பொழுதுமே ஒரு ராசியில் சுமாராக 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள். அந்த 1.5 வருடங்கள் இருக்கும் பொழுது எப்படியும் கிரகணங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் கடந்த முறை நடந்த கிரகணங்கள் இந்த ராகு, கேதுவிற்கு மிகவும் பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுத்துவிட்டன. ஆகவே இந்த ராகு, கேதுவின் காரகத்துவங்களை சம்பந்தப்படுத்தி உலகில் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ராகு, கேது சம்பந்தம் இல்லாமல் காலசர்ப்ப தோஷம், குருவின் அதிசாரம், குரு சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் ராகு திரிகோண சேர்க்கை, செவ்வாய் ராகு பார்வை, இப்படி பல கிரக அமர்வுகள் நிகழ்வுகளுக்கான காரணமாக இருந்தாலும் இந்த சென்ற கிரகணத்தின் காரணமாக ராகு, கேதுவுக்கு ஏற்பட்ட அழுத்தம், இந்த ராகு, கேது திரும்பவும் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செல்லும் வரையில் அதனுடைய காரகத்துவங்களை பிரதிபலிக்கத்தான் செய்யும் என்பதை சொல்லவே இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். இவ்வாறாக உலகில் பல நாடுகளில் கோவிட்-19 என்ற நோய் தாக்குதல் அதிகமாகி மக்கள் இறப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பொருளாதார முடக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்பின்மை, நாடுகளுக்கு இடையே சண்டை,
நாடுகளுக்கு இடையே கடுமையான பேச்சுவார்த்தைகள், வர்த்தக போட்டி போன்ற பிரச்சனைகளால் உலகமே தற்பொழுது கலவர பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த பாதிப்புகள், இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்குதல், கலவரம், சில திடீர் பிரச்சனைகள், சண்டைகள் போன்றவற்றை சந்தித்து கொண்டிருக்கின்ற நாடுகள், நாட்டின் மன்னர்கள், நாட்டின் தலைவர்கள், அதிபர்கள், ஈவன் மக்கள் அனைவரும் முகக்கவசம், மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லது 3 அல்லது 12 நாட்கள் உலகிற்கு வெளிப்படுத்தாமல் தன்னை மறைத்து கொள்ளல் வேண்டும். குறிப்பாக நாட்டை ஆளுகின்ற மன்னர்கள், தலைவர்கள், அதிபர்கள், அரசியல் பதவிகளில் உள்ளவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். மக்கள் இதை சோசியல் டிஸ்டன்சிங், ஸ்டே ஹோம் என்ற தன்மையில் இதை அனுசரித்து கொண்டிருக்கின்றனர். அதேபோல் பெரிய பெரிய தலைவர்களும் இந்த முகக்கவசம் அணிவதையோ அல்லது தன்னை அதிக அளவில் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தனிமைப்படுத்திக் கொள்வதோ மிக்க அவசியம். இந்த கோவிட்-19 என்ற நோய் தாக்கத்தால் முகக்கவசம் அணிவது மருத்துவ ரீதியாக ஒரு வழிமுறை என்றாலும், தற்போது பல நாடுகளில் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற கடுமையான விளைவுகளிலிருந்து விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு இந்த முகக்கவசம் அணிவது என்பது ஒரு ஜோதிட ரீதியான பரிகாரமாகவும் அமையும். ராகு கேதுவால் ஏற்பட்ட தாக்கத்தால், ஏற்பட்ட கிரகணத்தால் கோவிட்-19 என்ற நோய் தாக்குதல் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்பட்டது என என்னுடைய முந்தைய காணொளியில் நான் கூறியிருக்கிறேன். கேது தோஷங்களை போக்குவதற்கு முகக்கவசம் அணிவது என்பது ஒரு நல்ல பரிகாரமாகும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பெரிய தோஷங்களின் போதும் தன்னை மறைத்து கொள்ளுதல் அல்லது தான் உலக விவகாரங்களிலிருந்து சற்று ஒதுங்கியிருத்தல் போன்றபடியான பரிகாரம் இந்திய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் மன்னர்களுக்கும், தேவர்களுக்கும், கடவுளர்களுக்கும் நடந்துள்ளது. இதை மேலும் ஒரு உதாரண விளக்கத்துடன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2019 நடந்த இந்திய தேர்தலில் திரு மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு அவருடைய கடின உழைப்பும், அவருடைய கட்சியைச் சேர்ந்த தலைவர்களின் கடின உழைப்பும் காரணமாக அமைந்தாலும் அவர் அந்த தேர்தல் பணிகளை முடித்து கொண்டு இமயமலை சென்று கேதார்நாத் என்ற கோவிலில் அருகில் உள்ள குகைகளில் தவம் செய்தார். இவ்வாறு அவர் கோவிலில் தவம் செய்த பொழுது அவருக்கு அப்போது கேது புத்தி நடந்து கொண்டிருந்தது. ஆக அவர் தன்னை மறைத்து கொண்டு ஒதுங்கி குகைகளில் சென்று தவம் செய்ததால் அதுவே கேது என்ற புத்திக்கு உரிய பரிகாரமாக அமைந்து தேர்தலில் வெற்றி பெறவும் உதவி செய்தது. பரிகாரம் என்பது அவரவர் கர்ம வினையிலிருந்து தற்காத்து கொள்ள ஒரு முறையான ஜோதிட ரீதியான வழிமுறையாகும். சோசியல் டிஸ்டன்சிங், ஸ்டே ஹோம் என்ற வார்த்தைகள் எண் 3 என்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது. இந்த எண் 3 என்ற கிரகத்தை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தற்போது உலகளவில் மந்திர வார்த்தைகளாக சுழண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த குரு கேது இருந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுகிறது. அதேபோல் அங்கே ராகு மிதுனத்தில் இருப்பதால் அந்த ராகுக்குடைய பரிகாரம் என்ன என்று உங்களுக்கு கேள்வி எழுந்தால், அந்த ராகுக்குடைய பரிகாரமாக இறை வழிபாடு மிக்க அவசியமாகிறது. அதுபோக தகவல் தொடர்பு, சமூக ஊடகங்கள்
சில குறிப்பிடப்படாத நபர்களால் வெளியிடப்படும் தகவல்கள், நியூஸ்கள், இதுபோல பலவிதமான ஒரு விஷயங்களை மக்கள் அதிக அளவில் நம்பாமல் அல்லது அதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை போன்றவை அவசியம். ஒட்டுமொத்தமாக இந்த ராகு கேது ஆகிய பிரச்சனைகளிலும் தப்பிக்க சுத்தத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இறை வழிபாடு முக்கியம். மேலும் என்னுடைய முந்தைய காணொளிகளை இதுவரை காணாதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்ஸ் கொடுத்துள்ளேன். அந்த லிங்க்ஸ்களை தொடர்பு கொண்டு அதில் காணப்படும் காணொளிகளை கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.